வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிற தமிழ். நான் உங்கள் அபிஷேக். இன்றைக்கி நம்ம சேனல் ஏதாவது பார்க்க போகிறோம்னா Realme C11 இந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை பற்றி நீ ஏன்டா இப்போ வீடியோஸ் போடுற அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாருமே இப்போ 10,000 கூட ஒரு நல்ல ஃபோன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதனால நம்ம இப்போ ஒரு 4-5 வீடியோ நம்ம இந்த மாதிரி லைனப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். C11 நான் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாமே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பிக்சர் நீங்களே பாருங்க. ஆசமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வேற என்ன, இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,000க்கு இது எப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு உள்ளே சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரேம் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மீடியாடெக் ஹீலியோ G35 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி 2 கேமரா, ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா. பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh, 6.52 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேற ரியல்மி ஓடுது. ரெண்டு சிம் தான். ரெண்டுத்துலேயுமே 4G சப்போர்ட், 3G சப்போர்ட், 2G சப்போர்ட் உண்டு. 5G சப்போர்ட் கிடையாது. அப்புறம் டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா 164.4 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. 75.9 mm வித்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9.1 mm கொடுத்துருக்காங்க. 9.1 mmன்றது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு சின்னதாக இருக்க ஸ்லீக்காக இருக்க ஃபோன் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அது மாதிரி ஸ்லீக்காக இருக்க ஃபோன் நிறையவே மார்க்கெட்ஸில் இருக்குது. அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்க ஃபோன் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். அப்புறம் 196 grams. இது வெயிட் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோனை சுத்தமாக பிடிக்காது. இதே வெயிட் அதிகமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வெயிட் அதிகமாக தான் யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோன் கன்ஃபார்ம் வாங்கலாம். சூப்பராக இருக்கும். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. 2 கலர், ரிச் கிரீன் அண்ட் ரிச் கிரே. 2 கலரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்பிளாஷ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஸ்பிளாஷ் ப்ரூஃப். தண்ணி தெளிச்சா ஒன்றும் ஆகாது, தண்ணி ஊற்றினா ஃபோன் புஷ் தான். ஓகேவா. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.52 inches நல்ல டிஸ்பிளே. 16.56 centimeters நல்ல இது. அதுவுமே ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1600 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது ஒரு நல்ல இதுதான். அப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 இப்போ நான் சொல்கிற ஒரு 4-5 ஃபோனில் 20:9 தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பெசல்லெஸ் டிஸ்பிளே வித் வாட்டர் ட்ராப் நாட்சோட பெசல்லெஸ் டிஸ்பிளேன்னு போட்டிருக்காங்க. ஆனால் பெசல்லெஸ் டிஸ்பிளேவா இருக்குமான்னு நீங்கள் நான் திருப்பியும் ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் V3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் மல்டி டச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேற நான் அப்பயே சொன்ன மாதிரி சிப்செட் மீடியாடெக் ஹீலியோ G35 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 32GB ரேம் 32GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 256GB வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்பயே சொன்ன மாதிரி 2 கேமரா, அந்த 2 கேமராவோட ஃபோட்டோவும் நீங்கள் பாருங்கள். 13 மெகாபிக்சல் f2.2 அப்பெச்சரில் ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 மெகாபிக்சல் f2.4 அப்பெச்சரில் ஒரு டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் ISO, ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாமே நம்மளே மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தம்ஸ் அப். அப்புறம் வேற இந்த ஃபோனில் LED ஃப்ளாஷ் இருக்குது. அப்புறம் இமேஜ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4128x3096 கொடுத்துருக்காங்க. பிக்சல் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ நான் பேசுகிற மாதிரி எக்ஸ்போஷர் எல்லாமே நம்மளே மாற்றிக்கலாம். 1920x1080 பிக்சல் அட் 30 frames per second நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா, அந்த ஒரே ஒரு கேமராவோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. சிங்கிள் கேமரா 5 மெகாபிக்சலுக்கு f2.4 அப்பெச்சரில் ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் அதோட வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ஐயோ தொண்டை கட்டுது என்டர்ல 1920x1080 பிக்சல் அட் 30 frames per second கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் அதோட பேட்டரி கெப்பாசிட்டி பேட்டரி கெப்பாசிட்டி சூப்பராகவே இருக்குங்க. 5000 mAh. இந்த ப்ரைஸில் 5000 mAh ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 5000 mAhக்கு லியோன் பேட்டரியை கொடுத்துருக்காங்க. லீப் பாலிமர் பேட்டரி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினச்சேன். லீப் பாலிமர் பேட்டரி கொடுக்கல. ஏன்னா எல்லா ஃபோன்லையும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லீப் பாலிமர் பேட்டரின்னு ஒரு பேட்டரி தான் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். இது லியோன் பேட்டரின்னு ஒரு பேட்டரி இருக்குது. நல்ல விஷயம். யூசர் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. யூசர் ரெஸ்பான்சிபிள்னா நான் உங்களுக்கு என்னென்னா சாம்சங் கேலக்ஸி M41 அந்த மொபைல்லேயே சொல்லியிருப்பேன். அந்த மொபைலோட லிங்க் நான் உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாரும் செக் பண்ணிருக்கேன். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா USB Type-C கிடையாது, மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 20%லேருந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 2 மணி நேரம் 43 நிமிடம் 6 செகண்ட் ஆகணும் அவங்களே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து சிம் பார்த்தீங்கன்னா நான் அப்பயே சொன்ன மாதிரி 4G, 3G, 2G 3Gயோட சப்போர்ட் தான் இருக்குது. 5G சப்போர்ட் கிடையாது 2 சிம்க்குமே பார்த்தீங்கன்னா.
அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ உண்டு, லவுட் ஸ்பீக்கர் உண்டு, 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுக்காதது எனக்கு வந்து இது நல்லதும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியல, ஒரு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரேஞ்சில் வரும்போது உங்களுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க்ஃபுல்லான டீலாக தெரியுது. ரொம்ப நல்ல டீல் தான். வேணா யாராவது நான் நல்ல ப்ரைஸில் ஒரு ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும்ப்பா, நீ ஏதாவது ஒரு ஃபோன் சொல்லுப்பா, நான் இந்த ஃபோன் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். இது இல்லாட்டி C12 சஜஸ்ட் பண்ணுவேன். C12ஓட வீடியோ வந்து நீங்கள் மண்டே பார்ப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி ஏன் டிஸ்லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல் கேட்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சினா உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல் கேட்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். திருப்பியும் சொல்லிட்டேன், 2 டைம் சொன்னது அதுதான். சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. எத்தனை பேர்னா 62% ஆஃப் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. 62 ஒரு 59% தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப நானும் நல்லா இருப்பேன். அப்புறம் ஏதோ ஒன்று மறந்துட்டேன், நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் எதுவும் செக்அப் பண்ணலாம். இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா? அதில் வந்து என்னோட டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும். டெய்லி நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் அதில் வந்து இமெயில் நான் போடலான்னு இருக்கேன். இத்தனை நாள் நான் வந்து அதில் அவ்வளோ அப்டேட்ஸ் போடல. நிறைய பேர் என்னை அதிலேயே ஃபாலோ. ஓகேவா? உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.